ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் எப்படி குயிக்காக பிரியாணி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு உப்பு எடுத்திருக்கேன், அடுத்து ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா இறைச்சி இலையும் எடுத்திருக்கேன், புதினாவும் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டை வந்து சதைச்சி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா வெட்டை உணஞ்சியாமல் வெறும் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய உள்ளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து நம்ம பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இவ்வளோ தான் என்கிட்ட இருந்து அதை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது முந்திரி பழம், கேஷ்யூ நட் இல்லை மக்களே. அப்புறம் இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், சரியா? அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, இது பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், நெய், அவ்வளோந்தான். உப்பு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இவ்வளோந்தான் மக்களே, தேவையான விஷயங்க. இனி டேஸ்டியான குயிக்கான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேனை வச்சு இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டு, பேன் நல்லா சூடானோடனே என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கடுகு எதையுமே போடாண்டாம். நம்ம இங்கே ஆல்ரெடி சிக்கனில் வந்து என்னென்னா மஞ்சள், உப்பு, மிளகு போட்டு கொஞ்சோண்டு மல்லி இலையும் போட்டு நல்லா நான் வந்து என்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதை தூக்கி போட்டு நம்ம நார்மலாக கோழி பொரிச்சு எடுப்போம்லாம், அந்த மாதிரி சிக்கன் பொரிச்சு எடுக்கிறது மாதிரியே எடுத்துட வேண்டியதான் தூக்கி போட்டு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த சிக்கன் ரொம்ப வேகணும்னு எல்லாம் இல்லை. நம்ம லைட்டாக ஒரு ஒரு 2-3 மினிட் அவ்வளோதான். ஒரு சைடு வந்துட்டு அதுக்கு அடுத்த சைடு நீங்கள் திருப்பி வந்து ஒருக்கா கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டீங்கன்னா லைட்டாக மேலே உள்ளது வெந்திருந்தா போதும், ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு இல்லை. அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி குக்கரை வந்து எனது ஸ்டவ்லையோ இல்லை நான் வந்து இண்டக்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் எதுலனாலும் வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நெய் ரொம்ப யூஸ் பண்ணோன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாதனால ஒரு 2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றுனேன் மனசு நிம்மதிக்கு. அப்புறம் மீதிய எண்ணெயை தான் ஊற்றுனேன் மக்களே. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், நான் அதெல்லாம் போட்டு ஒரு கிண்டிக்கிட்டு முந்திரி பழம் என்கிட்ட கேஷ்யூ நட் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன், அண்டிப்பருப்பு இல்லை, முந்திரி பழம் மட்டும்தான், அதை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் உள்ளி, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் புதினா, இந்த இது இறைச்சி இலை, அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எனக்கு ஆக்சுவலாக அந்த இறைச்சிக்கு நான் ஒரு இலை போடுவேன், அதுக்கு நேம் எனக்கு தெரியலை மக்களே. இறைச்சி இலைன்னா வேறு ஒன்று சொல்லுவாங்களோ, எனக்கு கரெக்டாக தெரில. இதெல்லாம் தான் உங்களுக்கு பார்த்தா சமைக்கிறவங்களுக்கு புரியும் என்ன இல்லை அதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டி முடிச்சப்பறம் நம்ம என்ன பண்ணோம், கேரட்டை போட்டு திருப்பி வதக்க வேண்டியதான், கொஞ்சம் நேரம் மிக்சிங்காக கொடுக்க வேண்டியதான். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் மக்களே. இதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டேன், அதுக்கப்புறம் சிக்கனை போட்டேன் மக்களே. கொஞ்சம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றபடி. ஆனால் விஷயம் என்னென்னா, ஷூட்டிங் எடுத்தேன்னு நினச்சேன், ஆனால் எடுக்க மறந்துருக்கேன். கரெக்டாக மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஒரு அரைகுறை இதாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், மன்னிச்சுக்கோங்க, சப்போர்ட் கொடுங்க, சரியா? அப்புறம் கொஞ்சோண்டு இறைச்சியெல்லாம் போட்டுட்டேன் மக்களே. இறைச்சி என்னது தக்காளி எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பை போட்டு லைட்டாக இது பண்ணிட்டு அதுக்கடுத்து மசாலாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை மக்களே. கொஞ்சோண்டு மிளகா பொடி, உங்கள் காரத்துக்கு தக்க, அதுக்கடுத்து பெப்பர் தூள், ரெண்டுமே உங்கள் டேஸ்ட், உங்கள் காரம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கப்புக்கு 1 கப் அரிசி நான் போட்டிருந்தேன், அப்போ 1.5 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன், சரியா? ஊற்றி வந்து என்னென்னா லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே என்ன பண்ணிட வேண்டியதான். அடுத்து நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி அரிசியை வந்து கௌர வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கௌர வச்சா போதும், ஊற வச்சு வைக்கிறது, சரியா? ஊற வச்ச பிறகு அதை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். உள்ளே போட்டு திருப்பி ஒரு மிக்சிங்காக கொடுக்கணும். என்னதானா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மகளே. இது அந்த இறைச்சி நம்ம ஆல்ரெடி ஹாஃப் பொரிச்சிருப்போமா, ஃப்ரை பண்ணியிருப்போமா, அது இதுக்கு கூட போடுறப்போ அது மொத்தம் சேர்ந்து ரெடியாகி அப்படி ஒரு அற்புதமான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஒரு வீக்லி 3 தடவையாவது பண்ணி சாப்பிட்ருவேன். என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி இதுதான், சரியா? அதுக்கப்புறம் குக்கரை போட்டு ஒரு கொதிச்ச உடனே சும்மா சூடானோடனே வச்சு 3 விசில், நான் வந்து 3 விசில் தான் இந்த குக்கரு கூட விட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? இதுவரை வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க தேங்க்யூ.